சிவனையே சிறை வைத்து பின் காவல் தெய்வமாக மாற்றியவர் யார் தெரியுமா? பிரம்மனின் ஆணவத்தை அடக்க அவரின் தலையை கொய்ததால் சிவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் உண்டானது. இதனால் சிவபெருமான் பரதேசியாக ஊர் ஊராக திரிந்து கபால பிச்சை எடுத்து வந்தார். ஒரு நாள் அவர் வல்லம்படுகை என்ற ஊருக்கு வந்தபோது இரவானதால் அந்த ஊர்காவலனான பாவாடை ராயன் அவரை பரதேசி என்று எண்ணி சிவபெருமானை சிறையில் அடைத்தார். மறுநாள் வந்து பார்த்த பாவாடை ராயனுக்கு சிவபெருமான் தன் ரூபத்தில் காட்சியளித்தார். அதை கண்ட பாவாடை ராயன் கதறி அழுது தன் தவறுக்கு மன்னிப்பு கேட்டார். அதனால் வல்லம்படுகையில் சிவபெருமான் பரதேசியப்பராய் எழுந்தருளினார். இன்றும் கடலூர் மாவட்டம் கொள்ளிடம் ஆற்றின் வடகரையில் வல்லம்படுகையில் பரதேசியப்பர் என்ற திருநாமத்தில் காட்சியளிக்கிறார். அவரின் காவலராக பாவாடை ராயன் எழுந்தருளியுள்ளார். 300 ஆண்டுகளுக்கு முன் இவ்வழியாக ரயில் பாதை அமைக்க ஆங்கிலேயர்கள் கோவில் கருவறையை இடிக்க முயன்று பணியை ஆரம்பித்தனர். ஆனால் அதே இரவு ஏற்கனவே பதிக்கப்பட்ட தண்டவாளங்கள் வேறு திசையில் தூக்கி எறியப்பட்டிருந்தன. இது மீண்டும் மீண்டும் நடந்தும் ஆங்கிலேயர்கள் பணியை நிறுத்தவில்லை. இதனால் பணியில் இருந்த முக்கியமான ஆங்கில பொறியாளர் ஒருவருக்கு கண் பார்வை போனது. இதனால் பணியை மாற்றி தண்டவாளத்தை வேறு பக்கமாக அமைத்தனர். அவர்கள் செய்ததவருக்கு பரிகாரமாக கோவிலில் குதிரை சிலையை நிறுவி பரிகாரம் செய்தனர்.